பட் அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா சிவன் படம். ஆனால் நீங்கள் சிவன் சொல்லக்கூடாது. முதல் பிரச்சனை அவங்கள பொறுத்த நான் அப்படி சென்சார்ட்ட கேட்டேன், சிவனா டொயின்னு படம் வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு போயிடணுமா, அதான் சிவனா? மனித பிறவின்னு எடுத்துட்டாவும் பூமியோட தர்மத்துக்கு கட்டுப்படி ஆகணும் சிவனாக இருந்தாலும். ஸோ அதை அனுபவிக்கணுங்கிற மாதிரி கண்டென்ட்டோட பேஸ். இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, எனக்கு பெரிய குழப்பமாக இருக்குது. ஆனால் இங்கே பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் இங்கே எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க. அது யாரோ ஒருத்தர் வணிகத்தின் வழியாகவே நம்மளுடைய ஆட்கொள்ள வேண்டிய தேவையாக இருக்குது. ஆனால் நான் பண்ண படத்தை நீ என்ன எடுத்து வந்து வெளியே காட்டணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு இங்கே ஒரு சென்சார் போர்டு உட்காந்துதில்ல, அது கூட நாம முடிவு பண்ணுறது தான், அவங்க முடிவு பண்ணுறது தான். என்ன சென்னையில இங்கே வந்து சீக்ரெட் சொசைட்டின்னு இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல? நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பில்டிங்குள்ள நம்ம போக முடியாது. சிவன்ற வார்த்தை படத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை சென்சார் போர்டு டிசைட் பண்ணுது. ஓகே, அதை கட் பண்ணி தான் இவ்வளவு கோடிகள் போட்டு எடுக்கிற படமே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் தமிழ்ன்ற வார்த்தை வரக்கூடாது. இதில் என்ன தப்பான வார்த்தை இருக்குது? கெட்ட வார்த்தைகளே பயன்படுத்தி இன்றைக்கி படங்கள் வருது. தமிழ்ன்ற வார்த்தை என்ன எமோஷனை க்ரியேட் பண்ண போகுது, என்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகுது, எதை அழிக்க போகுது? இது எக்ஸ்பிளைன் பண்ணியும் they are not ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கமிட்டி பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் சென்சார். முன்னாடி என்ன விஷயம் கேட்டாலும் அதிகமாக எனக்கு இந்த இன்டர்வியூல ஷாக் கொடுத்த விஷயம், படத்துல கிட்டத்தட்ட ஒரு 140 கட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. 146 இட்ஸ் நாட் ஈஸி டீல் சார். அப்போ கிட்டத்தட்ட படத்தையே கொந்தி வச்ச மாதிரி தான். ஒருவேளை ஏ ரேட்டடா இல்லை யூஏ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ஈவன் ஐ வாஸ் ஓப்பன், என்ன கொடுக்கலாம். சரி, வெரி மச் ரெடி ஃபார் தட். பட் அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா சிவன் படம். ஆனால் நீங்கள் சிவன் சொல்லக்கூடாது. முதல் பிரச்சனை நான் ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை சிவன்னா அவங்கள பொறுத்த நான் அப்படி சென்சார்ட்ட கேட்டேன், சிவனா டொயின்னு படம் வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு போயிடணுமா, அதான் சிவனா? நான் வந்து ஒரு பூமியில் ஒரு மனித பிறவியாக சிவன் இருக்கிறாரு அப்படின்னா அந்த மனிதன் படுற கஷ்டம் எல்லாத்தையும் சிவன் மனித பிறவின்னு எடுத்துட்டாவும் பூமியோட தர்மத்துக்கு கட்டுப்படி ஆகணும் சிவனாக இருந்தாலும். ஸோ அதை அனுபவிக்கணுங்கிற மாதிரி கண்டென்ட்டோட பேஸ். அவங்க வந்து இல்லை அதை எப்படி ஒரு மனுஷன் பண்ணலாம் தான் சிவன் பண்ணலாம். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், ஒரே ஒரு விஷயம் தான், அவதாரங்கள் இந்த பூமியில் இருந்திருக்கு. ஏன் இது கிருஷ்ணன் எடுத்திருக்கேன், அவர் மனிதனாக பிறக்கும்போது அவர் எல்லாமே படலையா? ராதையை எப்படி இல்லையா? ராதையை சாமி தானே அவர் காப்பாற்றிக்க முடியாது, அப்போ அழுகலையா? கடைசியாக அவர் உடலும் வந்து ஒரு வேடனோட அம்பு காலில் பட்டதுனால தான் அவரு. பட் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா நீங்க சென்சார் போர்டு? சென்சார்ல எக்ஸ்பிளைன் பண்ணியும் they are not ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கமிட்டி பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்லை யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் சென்சார். யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் சென்சார். நாங்கள் வந்து ரிவிஷன் கமிட்டிக்கு பாஸ் பண்ணுறோம். ஓ டேக் சென்சார். டெல்லிக்கு போயிட்டு நீங்க ரிவிஷன் கமிட்டியில் கிட்டத்தட்ட முக்கிய கட்சி பிரமுகர்கள், மதத்தை சார்ந்தவர். நான் தான் பார்த்தேன். இது நான் படத்தை சொல்லவே இல்லையே. நான் சொன்னது ஆதிசிவன், நான் சொன்னது ஆதி தமிழன். அப்போ மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுக்கிட்டா எவ்வளோ ரவுண்டு கட்டி அடிக்கிறீங்கன்னு தான் ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. என்னன்னா ஒருத்தன் ஒரு கருத்து சொல்ல வரான். நான் வந்து உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் விட்டுறேன், உன் சட்டை பேண்ட்டு, நீ போட்டிருக்க செயின், உன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் எதுவுமே தொட மாட்டேன், உசுரை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு இட்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ஜஸ்டிஸே கிடையாது ஒரு படத்துக்கு. ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா இல்லைன்னா இப்படி ஒரு கொண்டு வாங்க. இப்போ வெளிநாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. ஈவன் மலேசியா நினைக்கிறேன் நோட்டுறாங்க, நீங்கள் படம் எடுக்கணும்னா கதையை வந்து நீங்கள் உங்கள் போர்டில் கொடுத்து அப்ரூவல் வாங்கணும், கொண்டு வாங்க. அதை தவறே கிடையாது. நீ அதை அப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன், அந்த அப்ரூவலுக்கும் கூட சண்டை போட்டுக்கிறேன். எல்லா காட்சியும் எடுத்து பல கோடி செலவு பண்ணி நாங்கள் வந்து இங்கே கிராஃபிக்ஸ் காட்சிகள் மட்டும் இந்த 146 கட்டை அக்செப்ட் பண்ணிட்டு கட்டுக்கு வேலை மாடிஃபை பண்ணிக்கிறேன்னு ஷார்ட்டை மாற்றி 3வது கண்ணை திறக்கூடான்ட்டாங்க. ஏன் 3வது கண்ணு இந்த உலகத்திலே சிவன் மட்டும்தான் திறப்பாரு. இதெல்லாம் சொல்றீங்க, சூழத்தோட வர்றாரு அப்படின்னா இல்லை சூழத்தோடு இருக்கலாம். ஏன் சிவன் சொல்லாதான் நான் சூழத்தோடு? எனக்கு நிறைய விஷயங்கள் புரியவே இல்லை. எதனால இந்த சொல்றாங்க உலகமே உங்க மேல கேஸ் போடும் அப்படிங்கிறாங்க. ஏன் இல்லை சிவன் பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றாரு. சரி சிவன் ஏங்க நீங்கள் சிவன் கதைகள் சொல்லும்போது அதுலேயே வந்து ஒருத்தனுக்கு வரம் கொடுத்துட்டு அவன் சிவனை தொடுத்தாலையா, தலையை தொட்டுருவானே, இது சின்ன வயசு தான் எங்களுக்கு கதையா நீங்கள் சொல்லலையா? நீங்கள் சொன்னதை நம்பி நீங்கள் சொன்ன கதையெல்லாம் கேட்டுதான் தான் நாங்கள் படாட்டுக்கிறோம். இதெல்லாம் இதெல்லாம் ஏன் அப்போ அந்த கதைகள் வெளியே வரக்கூடாதுன்னு கதை சொன்னவன் நான் பேன் பண்ணேன், அது முடியுமா? சரி இவ்வளோ சென்சார் கொடுக்கலையே. நான் இப்போ யூடியூப்ல ரொம்ப கடுப்பாய் சரி நாளைக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன், ஓடிடியில் நான் சென்சார் பண்ணாத வருஷம் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன். சிவனாக வருவான், நெத்திக்கு வந்து திறக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் படத்துக்காக ஓடிடி சென்சார் பண்ணுவீங்களா? பட் இப்போ இவங்க கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 5 பார்ட்கான கதை உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி. ஸோ மாயன் 2, 3 அப்போ உங்களுக்கு பிளான் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும்ல, இது அந்த ஒரு அடித்தளத்திலே பிரச்சனை வரும்போது அடுத்தடுத்த பார்ட்டுக்கு இன்னும் அது அடுத்தடுத்த பார்ட்டுக்கு ரொம்ப பெருசாகும். ஏன்னா மாயன் 1ல்
சிவன் மட்டும்தான். மாயன் 2ல இன்னும் நிறைய என்னன்னா நாங்கள் படத்தில் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நீங்கள் போய் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் படமா பேராக வந்து சாமி மேலேருந்து வந்தாருன்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் படத்தோட சிஜி ஒர்க் உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. அது எப்படி அதை பிளான் பண்ணிட்டீங்க? இதுதான் நீங்கள் ஃபைனல் அவுட்புட், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் அவுட்புட் சிஜி? ஆமாங்க, சில விஷயங்கள் கடைசியாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணதுனால ஷார்ட்ஸ், ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 43 நிமிஷம் சிஜி உள்ளே இருக்கு. நாங்கள் ஒரு 1.25 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கே பண்ணிட்டோம். சார் எங்களுக்கு QCயில் எங்களுக்கு செட் ஆகாத ஷார்ட்ஸை நாங்கள் வெளியே எடுத்துட்டோம். சரி, எந்த ஆஃப்டே என்னன்னாங்க, நிறைய டக்குன்னு வந்து என்ன சொல்கிறாங்க, அவதார் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா, நம்ம அடுத்த கேள்வி அவதார் பட்ஜெட் தான் தெரியுமா எனக்கு. படம் பட்ஜெட் தெரிஞ்சுக்கலாமா? மாயன் படம் ஒரு நாங்கள் தமிழ் இங்கிலீஷும் டைரக்டாக ஷூட் பண்ணாங்க. ஓகே. இப்போ தமிழில் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸில் பண்ணி தமிழ் ஒரு டைலாக் லிப்ஸிங் இருக்குன்னா இங்கிலீஷ்லையும் அதை நான் பண்ணி ஆகணும். ஓகே ஓகே. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கேண்ணே மாயன் படமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதில் என்ன கருத்து அதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு படம் பிடிச்சிருக்குது, படம் பார்த்து நல்லா இருந்தது. நான் என்னை இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்தது டைரக்டர் வந்து முதல்ல என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி எல்லாருக்கும் ப்ரொடியூசர் இப்படி கை வச்சிட்டேன். ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு புதுசாக இருந்தது, எனக்கு ஒரு தீனி, நான் புதிய உணவு சாப்பிட்ட மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ஒர்க் நல்லா இருந்துச்சு. ஓகே. அண்ட் இஸ் ஃபைனலாக இவ்வளோ பெரிய படத்தில் நீங்கள் யூ ஆர் பிளேயிங் த லீட் ரோல். ஸோ எப்படி இருக்குது அது மொத்தத்தையும் கொண்டுட்டு போகிறது? இனிஷியலி இது எனக்கு பெரிய பிளெஸிங் நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ நியூ கமர் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ரொம்ப குறைவாக கிடைக்கும். ராஜேஷ் சார் வந்து என் மேலே வச்ச நம்பிக்கை, இந்த தீம் என் மேலே வச்ச நம்பிக்கை, இட்ஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் பிகாஸ் அது இல்லாமல் நான் நியூ கமர். இப்போ இருக்க காலகட்டத்தில் எது வந்து ரொம்ப தொடர்றதுக்கே பயப்படுவாங்கன்னா, இந்த கடவுள் சம்மந்தப்பட்ட படங்களாக இருக்கட்டும், இல்லை கடவுள் நம்பிக்கை சம்மந்தம், இது எல்லாமே வந்து ஓகே இது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அது எப்படி வேணால் திருச்சி வெளியில் பேசலாம், இல்லை எப்படி வேணால் மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்றாங்க. இங்கே வெளியில் பார்க்கும்போது ஒரு பக்கம் ராவணன், சிவன் எல்லாத்தோட ஒரு காம்பினேஷனாக இருக்குது. முதல்ல உங்கள் 4 பேரில் யாருக்கு இந்த கதை டைரக்டர் சொல்லும் போது ஒரு தயக்கமும் பயமா இருந்துச்சு? என்ன சார் என்னென்னவோ சொல்கிறீங்க? தவறான கேள்வி. இங்க யாருக்குமே பயமில்லாத ஆள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒன்னொன்னும் டான். என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு கதை, அவ்வளவுதான். நான் என்ன பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் டைரக்டர் அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். ரெண்டாவது அங்க ஸ்கோர் எப்படி இருக்கும்னு நமக்கு அவர் அதுல ஸ்கோர் பண்றதுக்கு நமக்கு ஏன்னா பக்கத்துல இவர் ஒர்க் பண்ணுவார், அவங்க ஒன்று பண்ணுவாங்க. சரி நாம என்ன பண்ண போறோம் அந்த பயம் தான் இருந்ததே தவிர கதை என்ன வேணா இருக்கட்டும். பிடிச்சிருந்தது, கேட்கும் போது பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது கதை, அதனால ஜாலியா பண்ணோம். ஓகே ஓகே. சரி, இப்போ படத்தோட ட்ரெய்லர்ல காட்டுற மாதிரி இப்போ சீக்கிரம் உலகம் அழிய போதோ, இல்லை இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு உலகம் அழிய போகுது. எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல, கடைசி ஆசை உலகம் அழியறதுக்குள்ள நான் இதை பண்ணிடுவேன். வாட் இஃப் உங்க 4 பேருக்குமே தெரிய வருது உலகம் இன்னும் 2 நாள் அழிய போகுது, நீங்க பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்னவா இருக்கும்? எஸ், அழியணும், நல்லா சாப்பிடணும். நீங்க என்ன சொல்லணும்னா நிறைய பிரச்சனை உலக அழிய செஞ்சுட்டு பிடிச்சிக்கணும்னா 2 நாள் தான் இருக்கு, 2 நாள்ல அழிஞ்சிரும், என்ன பண்ணுவீங்க? ரொம்ப அழகான இந்த இயற்கையை வந்து நம்ம இழக்கிறோம் அப்படின்ற ரொம்ப பெரிய கவலை இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும், உண்மையா சொல்லிடுங்க. அவ்வளவு நல்லவர் இல்ல, நம்ம நல்லவெல்லாம் இல்லைல்ல. இல்ல நமக்கு எல்லாருக்கும் ஆசை தானே, மனுஷன் வந்து பிறந்துட்டாலே சொல்லிடுங்க. இல்ல மனுஷன் பிறந்துட்டாலே வாழணும்னு தான் ஆசை. எல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் வந்துருக்கிறோம். இங்க யாரும் வந்து 2000 வருஷம்லாம் வாழ போறது இல்லை, வாழ போறது 80 வயசுக்குள்ளதான். ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்துடும். ஒரு நாள் முடிஞ்சாதான் அடுத்த நகரம். இயற்கையினுடைய சூழல், இயற்கையினுடைய விதி அதுதான். பூமிக்கும் அது அப்படியான ஒரு விதி இருக்குது. அது சீக்கிரமா நமக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னும் போது அது ஒரு ஏற்க முடியாத ஒரு வழியா இருக்கும். அந்த வழியே பாதி கொண்டு ரொம்ப வேற என்ன சொல்றது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எல்லாம் எனக்கு இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். முதல்ல கால் பண்ண அவங்களதான், எங்கடா இருக்கிறீங்க, எல்லாம் வந்துடுங்க, உன் வீட்டுக்கு நாங்க வரவா இல்லைங்க, என் வீட்டுக்கு நீங்க வர்றீங்களா? தட் இஸ் என் ஃப்ரெண்ட்ஸை தான் கால் பண்ணுவேன். சும்மா சொல்றதுக்கா நான் ஃபேமிலியை சாரி அவரோட டைம்ல வந்து செய்யணுமா சாரி. கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா என்ன பண்ணுவோம், என்ன பண்ண மாட்டோம், என்ன பண்ணுவோம். லைக் ஆஃப்கோர்ஸ் இங்க பாருங்க, சும்மா உட்காந்துட்டு பேசுறதுக்கே லைக் you'll be the person who you want to be. சரி, இப்போ மாயன் இந்த விஷயம்லாம் பத்தி பேசும்போது சம்மர் ஃபெல்ட் லைக் இந்த ஒரு இலுமினாட்டி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குமே. ஸோ டு யூ கைஸ் பிலீவ் இன் இலுமினாட்டி? அந்த விஷயம்லாம் நம்புறீங்களா? இருக்கா? மனசாட்சி இல்லாத தெரியாது சார். இந்த படத்தை பத்தி கேட்டது 1/2 மணி நேரம் பேசுறீங்க இந்த பொண்ணு, அதெல்லாம் கேட்டா 2 hour பேசுதா? ஏன்னா நம்மளுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க.
ஃபிக்ஷன் தான் நம்ம என்ன பெருசா நினைப்போம், ஆனா உண்மைதான் வந்து ஃபிக்ஷனை விட ஃப்ரீக்கியா இருக்கும் ஆக்சுவலி. இப்ப நீங்க ஒரு படம் அடுத்த படம் பண்ண போறத எங்க இருந்தோ யாரோ ஒருத்தங்க அவங்களோட ஐடியாலஜி ஒரு டிசைனுக்குள்ளதான் அதெல்லாம் வருதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இல்லை, இது வந்து சந்தை வியாபார சம்பந்தமான ஒரு இடம். இது இந்த நாடு வந்து அப்படிதான் இருக்குது. இங்கேருந்து எலிமினாட்டின்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. அப்படி பார்த்தா இங்கே சாதி இருக்குது, இங்கே பிரச்சனை இருக்குது, யாரோ ஒருத்தர் தான் இங்கே ஆளணும்னு இருக்குது, இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, எனக்கே பெரிய குழப்பமாக இருக்குது. ஆனால் இங்கே பொருளாதாரத்தை மையப்படுத்தி தான் இங்கே எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க. அது யாரோ ஒருத்தர் வணிகத்தின் வழியாகவே நம்மளை ஆள்கொள்ள வேண்டிய தேவையாக இருக்குது. நான் என்ன படம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணுறேன். ஆனால் நான் பண்ண படத்தை நீ என்ன எடுத்து வந்து வெளியே காட்டணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு இங்கே ஒரு சென்சார் போர்டு உட்காந்துது இல்லை, அது கூட நான் முடிவு பண்ணுறது தான், அவங்க முடிவு பண்ணுறது தான். என்ன ஆமா ஆமா, நான் என்ன நடிக்கணுன்றது கூட அவங்க முடிவு பண்ணிடுறது. நீங்க என்ன டைலாக் பேசுறீங்க அதை மக்கள் கேட்கணுமா வேணும்ன்றது அவங்க முடிவு பண்ணுறது தான். மேபி அதை அப்படி கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டீங்க உங்களை யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணுறான். ஆமாம், எங்களை யாரோ ஒருத்தர் தான் முடிவு பண்ணுறான். என் உணவு, என் பழக்க வழக்கங்கள், என்னுடைய எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ ஒருத்தர் முடிவு பண்ணிட்டு தான் இருக்கான். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு ஃப்ரீடம்லாம் கிடையாது இங்கே. நான் சொல்ல வர்றத, என்னுடைய கருத்தை, அதெல்லாம் இங்கே யாரோ ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேரில் நம்மளை டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் எலிமினேட் எனக்கு தெரியல. இல்ல இதுல அந்த மாதிரியான வசனங்கள் இருக்கா மாயன்ல? ரொம்ப நம்ம அது டச் ஆகல. சென்னையில இங்க வந்து சீக்ரெட் சொசைட்டின்னு இருக்கு, உங்களுக்கு தெரியும்ல? Then we have to think. பாருங்க, அதுதான் சென்னையிலேயே இருக்கு. இந்த ஃப்ரீ மாஸ்டர்ஸ் நிறைய இது வச்சு அங்க அவங்களுக்குள்ள நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஆமா, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த பில்டிங்குள்ள நம்ம போக முடியாது. அதுக்கு ஏன்னா அதுக்கு ஹை இன்ஃப்ளூயன்ஸ் வேணும். அப்படி சொன்னா யார் நம்புவா? இங்க இருக்குங்க பில்டிங் அப்படின்னா ஹவு? அதுதான் இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆன் தி ஸ்பாட் ஷூட்டிங்ல எவ்வளவு பேர்? ஒரு பெரிய செட்னா அதிகபட்சம் எவ்வளவு பேர் இருக்காங்க? அப்படின்னு சொல்ல முடியாது சார். இது வந்து சிஜில நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க, குறிப்பிட்ட ஆட்கள் தான் இருப்பாங்க. ஸோ அது ஒன்று ஒர்க்கு. சிஜி ஒர்க் வேற. டேபிள் ஒர்க் வாஸ், யூ மஸ்ட் ஹவ் சீன் தட், யூ நோ. டேபிள் ஒர்க்ஸ் வந்து இல்லை, நிறைய ஒர்க்கு, எடிட் நிறைய போயிருக்கு, அதெல்லாம் பார்க்க முடியுது. என்னடா இவனுக்கு நிறைய பேசுறாங்க எடிட்ல. நாங்களே படம் பார்த்துட்டு ஐயோ அந்த சீன் இல்லை, ஐயோ இது இல்லை, எங்க போச்சு 140 கட்டு குத்துறாங்கப்பா, எதை எடுத்து வைக்கிறது? ஒரு சினிமா எடுக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு அளவுகோல் இருக்கு. இந்த வார்த்தை தான் பேசணும், சிவன்ற வார்த்தை படத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்றத சென்சார் போர்டு டிசைட் பண்ணுது. ஓகே, அதை கட் பண்ணி தான் இவ்வளவு கோடிகள் போட்டு எடுக்கிற படமே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் தமிழ்ன்ற வார்த்தை வரக்கூடாது. இதில் என்ன தப்பான வார்த்தை இருக்குது? கெட்ட வார்த்தைகளே பயன்படுத்தி இன்றைக்கி படங்கள் வருது. தமிழ்ன்ற வார்த்தை என்ன எமோஷனை க்ரியேட் பண்ண போகுது, என்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகுது, எதை அழிக்க போகுது? ஸோ இது கூட நம்ம கட் வாங்கும்போது, ஸோ ஒரு சினிமா சைட்லேருந்து பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பயமாக இருக்குது. சினிமா எங்கே கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியுதா? இன்றைக்கி மைக்கு கிடைச்ச உடனே நான் தாடிக்காரன் பேத்தின்னு பாடிக்கிட்டு அவங்க நினச்ச எமோஷன் எல்லாம் கொண்டு வர முடியுதுல்ல. உன்னால ஒரு ரிலிஜனை ஸ்பாயில் பண்ண முடியுதுல்ல. மைக்கு கிடைச்ச உடனே ஒரு கடவுளை இழிவுபடுத்த முடியுதுல்ல. ஒரு ரிலிஜன் இன்னொரு ரிலிஜனை தாக்க முடியுதுல்ல. பட் ஒய் நாட் இன் அ பிக் மூவி? மூவி லைக் ஒரு 2 hours and plus movies before went to censor. ஸோ அங்கே வந்து 146 கட் பண்ணியிருக்காங்க படம். 146 கட். ஸோ இன்ஃபேக்ட் ட்ரெய்லர் அண்ட் போஸ்டர்ஸே ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கொடுத்துருக்கு. ஹோப்ஃபுல்லி நிறைய தடைகளை தாண்டி படம் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் அதுக்கான ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்புறோம். உங்களை எல்லாரோட நேரத்துக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.